பண்டிகைகள் இருக்கின்றன. அவரவர்கள் தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது அவர்கள் சந்திக்காத பல பிரச்சனைகளை முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிறது. நம்முடைய திருநாட்டில் ஒரு கொடூரமான பண்டிகையாக மக்களுக்கு சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கின்ற பண்டிகையாக நாட்டின் சட்டத்தை மீறக்கூடிய ஒரு பண்டிகையாக சித்தரித்து காட்டப்படுகிறது. உண்மையில் நாம் சிந்தித்து பார்த்தால் எந்த சமுதாயம் கொண்டாடுகிற பண்டிகைகளை விடவும் திருவிழாக்களை விடவும் சிறந்த ஒரு பண்டிகையாக திருவிழாவாக இஸ்லாத்துடைய பெருநாட்கள் அமைந்திருக்கின்றன. நம்முடைய பெருநாட்களிலே நாம் சந்தோஷமாக உணவு அருந்துவோம், நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வோம், ஏழை மக்களுக்கு தான தர்மம் செய்வோம். இந்த அளவில் தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் இருக்கு. முஸ்லிம் பண்டிகையான நோன்பு பெருநாளிலோ ஹஜ் பெருநாளிலோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, சமுதாயத்திற்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான காரியங்களுக்கும் இடமே இருக்காது. நம்முடைய பண்டிகைகளிலே நாம் பட்டாசு கொளுத்துவதில்லை. ஏன் கொளுத்துவதில்லை? அந்த பட்டாசு கொளுத்துவதனால் ஏற்படக்கூடிய காற்று மாசுபடுதல், நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதல், தீ விபத்துகள் ஏற்படுதல், நம்முடைய பொருளாதாரம் பயனற்ற வகையிலே செலவாகுதல் என்று பல தீமைகள் அதில் இருக்கிற காரணத்தினால் அதை நாம் அந்த வழியில் கொண்டாடுவது கிடையாது. ஆனால் அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் குறை சொல்லாதவர்கள் இஸ்லாத்தினுடைய பெருநாளில் எந்த ஒரு தொந்தரவோ சிரமமோ மக்களுக்கு கஷ்டமோ நாட்டுக்கு கேடோ இல்லாமல் இருந்தும் அதை ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய பெருநாட்களிலே நாம் போய் கடல்களையோ ஆற்று நீரையோ குளத்தையோ ஊரணிகளையோ மாசுபடுத்துவது கிடையாது. ரசாயன கலவைகளை கொண்டு போய் கரைத்து அது மக்களுக்கு கேடு செய்யக்கூடிய மாதிரியான வழிபாடு நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. அழகாக ஆடை அணிந்து அணிவகுத்து நின்று அல்லாஹ்வை வணங்கிவிட்டு இப்ப அமர்ந்திருக்கிறோம். நம்ம வழிபாட்டு கூட இதுதான். இந்த வழிபாட்டினால யாருக்காவது கேடு இருக்கிறதா? யாருக்காவது கஷ்டம் இருக்கிறதா? நமக்கு நீட்டாக சுத்தமான முறையில் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு உட்கார்ந்து வழிபாடு. ஆனா வழிபாடு என்ற பெயரில் நம்ம ஆட்டம் போடுவது கிடையாது, கூத்து கும்மாளம் போடுவது கிடையாது. கடவுள் ஒருவன் இருக்கிறான் நம்பிக்கொண்டு அந்த கடவுளை கேலி செய்யக்கூடிய காரியங்கள் இந்த மார்க்கத்தில் கிடையாது. அப்ப இந்த பாராட்ட வேண்டிய அறிவுஜீவிகள், பாராட்ட வேண்டிய ஊடகத்துறையினர் இஸ்லாமிய பண்டிகையை மாத்திரம் கொச்சைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறீர்கள். நாம திருச்சி பூசணிக்காய் கணித்து ரோட்டில் போடுவது கிடையாது, அதனால் விபத்துகள் ஏற்படுத்துவது கிடையாது, யாரும் தீமதிப்பது கிடையாது, நமக்காக கட்டத்தை உண்டாக்கி போவது கிடையாது, அளவு முத்தி நாம் வழிபாடு செய்வது கிடையாது, நம்மை நாமே வேதனைப்படுத்திக் கொள்வது கிடையாது. பாத யாத்திரை என்ற பெயரிலே பல நாட்கள் நடைபயணமாக சென்று நமக்கு வேதனை ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாமே அறிவுபூர்வமாக எந்த கடவுளை நம்புகிறோமோ அந்த கடவுளுக்கு பயந்து அடிபணியக்கூடிய வகையில நாம் பெருநாளை கொண்டாடினால் அதை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் அதற்கு பலவிதமான இடைஞ்சல்களை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பெருநாட்டிலே நாம் மாடுகளை அறுத்து ஒட்டகத்தை அறுத்து நாமும் சாப்பிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். இதை ஒரு பூதகாரமான விஷயமாக, ஒரு பயங்கரமான காரியமாக ISS தீவிரவாதிகள் மனசிலாருக்கு கொள்கிறார்களோ அந்த மாதிரியான ஒரு காரியமாக இன்றைக்கு சித்தரிக்கிறார்கள். எதனால் சித்தரிக்கிறார்கள்? இப்படி சித்தரிக்கக்கூடியவர்கள் யார்? இவர்கள் ஆடு மாடுகள் அறுக்க மாட்டார்களா? சாப்பிட மாட்டார்களா? கோழி சாப்பிட மாட்டார்களா? வெத்தத்தை ஓட்ட மாட்டார்களா? இவர்கள் விமர்சிக்கக்கூடியவர்கள் எந்த விதமான உயிரையும் கொள்ளாமல் சாப்பிடாமல் இருந்து கொண்டு இப்படி கேட்டால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. எந்த காரியத்தை சொல்லி குறை சொல்கிறார்களோ விமர்சிக்கிறார்களோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் நாட்டில் 99% மக்கள்.
நாங்கள் சைவ மாத்திரமே என்று சொல்லக்கூடியவர்களும் கள்ளத்தனமாக அவர்கள் அசைவத்தை உள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப 99% மக்கள் எதை செய்கிறார்களோ அதை முஸ்லிம்கள் செய்தால், பண்டிகையில் செய்தால், மக்களுக்கு வழங்குவதற்காக, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக செய்தால் அது பாரதூரமான பயங்கரமான குற்றமாக ஏன் சித்தரிக்கிறார்கள்? இந்த நோய் எதனால் உங்களுக்கு ஏற்படுகிறது? இதில் என்ன குறையை கண்டுவிட்டீர்கள்? அப்ப அதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்குமே. ஆனால் ஆடு மாடுகளை அறுத்து உண்பது குற்றம் என்பது உங்களுடைய கொள்கையாக இருக்குமே. ஆனால் நாட்டில் உள்ள அனைத்து கசாப்புகளை மூட முடியும் உங்களால் உத்தரவு பண்ணுவாங்க. அப்போ புரட்சி வந்து அந்த சமுதாயத்துக்கு வெடிக்கும். கோழி விற்கக்கூடாது சொல்ல முடியுமா? அல்லது மாடு விற்கக்கூடாது சொல்ல முடியுமா? அல்லது பன்றி அறுத்து விற்பனை செய்கிறார்கள் அதை மூலம் தடுக்க முடியுமா? அப்ப ரத்தம் ஓட்டுவது, பிராணிகளை விற்பது பெரிய பயங்கரமான விஷயமாக இருந்தால் அப்படி நீங்க கருதினால் செய்யாமல் இருந்தால் விமர்சிக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள்? இன்னும் சொல்ல போன அவர்கள் அதிகமாக ஆமிஷங்களை உட்கொள்கிறார்கள், தங்களுக்கு உட்கொண்டு வருகிறார்கள். ஆடு மாடுகளை அறுத்து, கடவுளுக்காக அறுத்து கொண்டு போய் தீயை வைத்து பொசுக்குகிறார்கள். இவனுக்கு பயனற்ற முறையில் கடவுளுக்காக என்று அறுக்கிறார்கள், பலியிடுகிறார்கள். பலியிட்ட பிராணிகளை நெருப்பில் வைத்து பொசுக்குகிறார்கள். அது யாருக்கு பயன்? ஒரு பயனற்ற முறையில் இது போன்ற காரியங்களை செய்பவர்கள் முஸ்லீம்கள் ஆட்டம் மாற்றம் குற்றத்தை இருக்கிறான் என்ற மாதிரியான ஒரு சித்திரத்தை உண்டாக்கி ஒரு குற்ற செயல்களை போல இதை சித்தரிக்கிறார்கள். அப்ப குற்ற செயல்களை நீங்க கருதுகிறீர்களே, ஆனால் அப்படி நடக்கமா இல்லையா? இன்றைக்கு இது ஒட்டமா இருக்கிறோம், ஆட இருக்கிறோம், மாட இருக்கிறோம். மாட்டைத்தான் பிரச்சனையை ஆக்கி கொண்டு இருந்தார்கள். ஒட்டகம் வந்ததுனால மாட்டு விட்டுட்டார்கள். நீங்க ஒட்டகம் இருக்கவில்லை என்றால் மாட்டுக்கு பிரச்சனை கிளப்புவார்கள், மாட்டை இருக்கவில்லை என்று சொன்னால் ஆட்டுக்கு பிரச்சனை கிளப்புவார்கள். பெருநாளில் மாற்றம். இன்னும் சொல்ல போனால் இந்த பெருநாட்கள் வந்துவிடுமையானால் மொத்தமாக அதிகமாக கால்நடைகளை கொண்டு வருவோம். நிறைய தேவை இருக்கும்போது நிறைய தான் கொண்டு வருவார்கள். இந்த முழு கிராசி என்ற மிருக ஜாதியினர் மிருகங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், வெறிநாய்களால் மனிதன் கடித்து புதரப்பட்டாலும் அந்த நாய்க்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள், மனிதனுடைய சாவை பற்றி கவலைப்படாதவர்கள். இந்த ஜாதியை என்ன செய்வார்கள்? வாகனத்தில் வகிற ஆடுகளை மறிப்பார்கள், ஒட்டங்களை மறிப்பார்கள், மாடுகளை மறிப்பார்கள். நாங்கள் மிருகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்பார்கள். அப்ப மிருக ஜாதியாக இருக்கக்கூடிய இவர்கள் இந்த பெருநாளை தவிர வேறு எந்த நாளிலாவது இந்த மிருக பக்தியை காட்டியிருக்கிறார்களா? உயிரோடு கடித்து துப்புகிறார்கள். மிருகங்களை வழிபாடு என்கிற பெயரில் ஆட்டுடைய கருத்தை கடித்து துப்புகிறார்கள். நிக்க வைத்து ஆடுகளை நிக்க வைத்து ஒவ்வொன்றாக வெட்டி துடிக்க கொள்ளுகிறார்கள். இஸ்லாமிய முறைப்படி முழு வேதனை ஏற்படுத்தக்கூடிய பிராணிகளுக்கு அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்றமான முறையெல்லாம் செய்வார்கள். அங்கு போய் நிற்பார்கள். இவனும் அதை பக்தியாக செய்யக்கூடியவனாகவோ ஆதரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப இவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள் எல்லாமே முஸ்லீம் செய்தால் மாத்திரம் குற்றம், முஸ்லீம் செய்தால் மாத்திரம் பாவம் என்கிற முறையில சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் நமக்கு கட்டிடம் இருக்கிற வழிமுறை என்ன? லட்சக்கணக்கு 30 லட்சம் பேர் நேற்று கூடியிருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் கூடியிருக்கிறார்கள். 10 நாட்களாக மக்காவிலே கூடியிருக்கிறார்கள். இந்த 30 லட்சம் பேர் கூடிய அந்த இடத்துல ஒரு கலாட்டம் இருக்கிறா, ஒரு தகராறு இருக்கிறா, போதையில் கலாட்டம் இருக்கிறதா, புகையாவது ஒரு புகைப்பிடிக்க முடியாது அங்கே பார்க்க முடியுங்களா? 30 லட்சம் பேர் கூடுகிறார்கள். இதன் நெரிசலான சில விபத்துகள் ஏற்படுமே தவிர சில நேரங்களில் அங்கே சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, கூக்குரல் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அங்கு சென்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் தரத்தில் மேம்பட்டவர்கள் இருந்தார். அன்றைக்கு கொஞ்சம் வசதி வேண்டும், கொஞ்சம் பொருளாதார மேம்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் தான் செல்ல முடியும். அப்ப பொருளாதார மேம்பட்ட நிலையில் உள்ளவர்கள் தங்களை கொஞ்சம் உயர்வாக கருதுவார்கள் இயல்பாகவே. அதையும் தூக்கி எரிந்துவிட்டு மக்களோடு மக்களாக அவர்கள் நின்றார்கள். அந்த இடத்துல ஒரு சாராய பாட்டு எடுக்க முடியுமா? 30 லட்சம் பேர் கூடி கலைந்த இடத்துல போய் ஒரு பிடிக்கும் எடுக்க முடியுமா? எப்படி வழங்குகிறார்கள், எப்படி எங்கள் பெருநாளை கொண்டாடுகிறார்கள் என்று சமுதாயத்தில் பார்க்கிறீர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு தேர்ந்தெடுப்பது எப்பதான்? டாஸ்மாக் மூடப்படுற நேரத்துக்கு அதை கொண்டாட மாட்டார்கள். எப்ப டாஸ்மாக் திறக்கிறானோ அதற்கு பிறகு 1/2 மணி நேரம் கழித்து தான் அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள்.
கடவுளை தூக்கி கொண்டு போவார்கள். ஏன்? அப்பதான் தண்ணி அடிச்சுட்டு போதையில தள்ளாட முடியும். அப்ப போதையில் தான் அதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் போய்தான் ஒரு போலீஸ்காரனை ஆத்து வச்சு அமுக்குறாங்க, உள்ள வச்சு கொல்ல பாக்குறான். இங்க போலீஸ்காரனை பட்டு எடுக்கிறான் ஒரு அதிகாரிய. அப்ப இந்த மாதிரியான ஒரு 100 பேர் 50 பேர் இருக்கிற இடத்திலேயே கலாட்டா பண்றீங்க, தகராறு பண்றீங்க, வம்பு வளர்க்குறீங்க, காவல்துறையை வந்து அடிக்கிறீங்க, வன்முறையில இறங்குறீங்க. 30 லட்சம் பேர் கொண்டு நடந்துச்சா? இந்த வருஷம் இல்ல, 1400 வருஷமா நடந்துச்சா? 1400 ஆண்டுகளாக அங்கே மக்கள் லட்சக்கணக்கில் குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க என்ன இல்ல? போதை தள்ளாட்டம் கிடையாது, அதிகாரிகளை தாக்குவது கிடையாது, மக்களுக்கு தொல்லைப்படுத்துவது கிடையாது. இப்படியான ஒரு மார்க்கமாக இருக்கும் பொழுது பாராட்டாமல் இருந்தாலும் பரவாயில்லை, குறை சொல்லலாமா? எப்படி இதை கொச்சப்படுத்தலாம், எப்படி நீங்க புண்படுத்தலாம், அந்த மகிழ்ச்சி இல்லாம நினைக்கிறார்கள். பெருநாள் வந்து விட்டால் டென்ஷனை உண்டாக்கி, ஏன்னா இது இன்னும் உங்களுக்கு சங்கடம் இருக்கிறது, இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, நாங்கள் சந்தோஷமாக உண்பதிலும் கொடுப்பதிலும் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது. அப்ப எல்லாம் மற்றவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பது அடிப்படை கொள்கை. முஸ்லிம் யார் என்று கேட்டால் மண் அமின உன்னாசு, யாரை பற்றி மக்கள் எல்லாம் அச்சம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரை பார்த்து பயம் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர் தான் முஸ்லிம். முஸ்லிம் வந்து ஊர்ல குழுவ வர்றான்னு சொன்னா யாரும் கடை அடிக்க தேவை கிடையாது, கடை அடிச்சு ஓட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்? நம்ம பாட்டுக்கு வருவோம், நம்ம பாட்டு போய் கொண்டே இருப்போம். மற்றவன் ஏதாவது ஊர்ல வர்றான்னு சொன்னா இருக்கிறவங்க கூட்டிட்டு ஓடுறோம். அப்ப யாரை பார்த்து மக்கள் பயந்து ஓடுகிறார்களோ அப்படியான சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோமா? இல்ல. ஆனாலும் இதை கொச்சைப்படுத்த செய்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யணும் அவ்வளவு செய்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்கிறார்? சாதாரண கிராமத்தில் உள்ள மக்கள் செய்கிறார். அவன் இன்னைக்கு மாமா மச்சான் பழகுறான், அண்ணன் தம்பியா பழகுறான், எப்ப பிரியாணி கொடுக்குறீங்கன்னு கேட்கறான். சாதாரண மக்கள், படிக்காத மக்கள், பாமர மக்கள் அவர்கள் பண்பாடு மிக்கவர்களாகவும் இஸ்லாமிய பள்ளியை புரிந்து கொண்டவர்களாகவும் மனித நேயம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இந்த விஷமத்தனம் பண்றவன், இதை ஒரு கொச்சைப்படுத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா படிச்சவன், பட்டதாரி, எழுத்தாளன், பள்ளிக்கூட வாத்தியாரு, அதிகாரி, நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், இப்படி படித்தவனாக இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த விஷம் தலைக்கு ஏறுகிறது. எதை குறை சொல்லணுமோ அதை குறை சொல்லாம, எதை குறை சொல்லக்கூடாது அதை குறை சொல்கிறான். எது நல்லது அதை நல்லது என்று காட்டாமல், எது கெட்டது அதை நல்லது என்று காட்டுகிறான். நல்லதையெல்லாம் கெட்டதாக சித்தரிக்கிறான். இப்ப நாங்க ஒரு ஒட்டகம் அறுத்து கிடக்கும்ல, அது வந்து படத்து ரத்த உடம்பு காட்டு, ஆனா ஒட்டகத்தை ரத்த உடம்பு நிறைய ஓடுது காட்டுங்களா? பெரிய பிராணிக்கு நிறைய தான் ஓடு, கோழிக்கு கோழி அளவுக்கு ரத்தம் இருக்கு, ஆட்டுக்கு அந்த அளவுக்கு ரத்தம் இருக்கு, நிறைய ரத்தம் ஓடுனான். அட நிறைய ஓடுனா என்ன, கொஞ்சம் ஓடுனா என்ன, அந்த உயிருக்கு தக்க வாசனை இருக்கு. இதை காட்டி பிரம்மாண்டமா காட்டி வெறுப்பை விளைவிக்கிறார்கள். எவ்வளவு ரத்தம் ஓடுகிறார்கள். இந்த மாதிரி சொல்லக்கூடிய நீ வந்து இது அர்த்தம் இருக்கமா இல்லையா? இப்படியான விஷமத்தனத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனுடைய எதிரொலிதான் இப்ப ஹைகோர்ட்ல நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒட்டமாக இருக்கக்கூடாது தடை உத்தரவு. என்ன தடை, என்ன தடைக்கு என்ன அடிப்படை, என்ன இந்த நாட்டில் அப்படி தடுக்க முடியுமா? இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் சட்டப்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் ஒட்டகத்துக்குள்ளாக சொல்ல முடியுமா? முடியாது. மதத்திற்காக சடங்கிற்காக பலியிடுவதை எந்த சட்டமும் கட்டுப்படுத்தவே செய்யாது என்று மாநில மத சட்டத்திலே 28வது பிரிவில் சொல்லப்படுகிறது. நீ 1000 காரணம் சொல்லிக்க, அதெல்லாம் மதம் இல்லாமல் அவமானம் செய்யக்கூடிய விஷயங்கள். மதத்திற்காக இந்துக்கள் பெண்களை பலியிட்டாலும் சரி, கிறிஸ்தவர்கள் பலியிட்டாலும் சரி, சீக்கியர்கள் பலியிட்டாலும் சரி, பௌத்தர்கள் பலியிட்டாலும் சரி, முஸ்லிம்கள் பலியிட்டாலும் சரி, ஜைனர்கள் பலியிட்டாலும் சரி, அதை எந்த சட்டம் தடுக்க முடியாது. இதுதான் இந்தியாவுடைய சட்டம். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஜனநாயக சட்டம், மதச்சார்பற்ற சட்டம். இந்த சட்டத்தை தூக்கி எரிந்துவிட்டு என்ன மாதிரி தீர்ப்பளை உள்ள போனா விஷம். இவன் நீதிபதிக்கிறா, நீ சட்டம் படிச்சு நீதிபதியா வந்தியா அல்லது லஞ்சம் கொடுத்து வந்தியா? எந்த அடிப்படையில் நீதிபதியாக வந்தாய்? அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக தீர்ப்பளித்தால் உனக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கு செய்யறியா? அல்லது இருக்கிற புத்தகத்துக்குள்ள செய்கிறாயா? எத்தனை வாதங்களை நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் எடுத்திருக்கார்கள்.
மாநில அரசாங்கம் இதை தடுக்க கூடாது என்பதற்கு அவ்வளவு காரணங்களை சொன்னார்கள். அந்த வழக்கிலே ஒரு பிரதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் நம்ம அந்த வழக்கில் இருக்கிறோம். அந்த வழக்கில் நம்முடைய மனுவிலும் அவ்வளவு ஆதாரங்களை சொன்னோம். எதையும் கண்டுகொள்ளாமல் தீர்ப்பு என்ன தீர்ப்பு? காரணம் என்ன? ஒட்டகம் அறுப்பதற்கு அறுவை கூட இல்லை. ஆட்டுக்கு அறுவை கூட இருக்குல்ல, ஆட்டு தொட்டி தானல்ல. அப்ப ஆடு அறுப்பதற்கு ஆட்டு தொட்டி இருப்பது போல, மாடு அறுப்பதற்கு மாட்டு தொட்டி இருப்பது போல, ஒட்டகம் அறுப்பதற்கு ஒட்டக தொட்டி இருக்கிறதா? இல்லை. எப்படி அறுக்கலாம்? கூடாது. தடை காரணம் என்ன? ஒட்டகம் அறுக்கிறதுக்கு ஒரு அறுவை கூட இருக்கணுமா? அதுதான் அறுக்கணும். ஒரு சாதாரண கிராமத்தை கேட்டா கூட காரி துப்புவான் இந்த தீர்ப்பு. இவ்வளவு முட்டாளா, இவ்வளவு மடையனா ஒரு ஐப்பத்தியா இருக்கான், இவ்வளவு நூஸ்க்கு நான் கேஸ் போட்டுக்க, இவ்வளவு பெரிய மடையனா நிலப்படையிலேயே ஆட்டு தொட்டி மாட்டு தொட்டி எல்லாம் வியாபாரத்துக்கு ஒருவன் வியாபாரம் செய்வதாக இருந்தால் அவன் இஷ்டத்துக்கு நாயை கொண்டு அறுத்து ஆட்டு வித்துடக்கூடாது, செத்தாட்டு வித்துடக்கூடாது, நோயுற்ற ஆட்டு வித்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி மாநகராட்சியை கூடங்கள் அமைத்து அதை சோதனை செய்து அவன் முன்னால் அறுத்து சீல் வைத்து அனுப்புகிறார்கள். ஏன்? மக்களுக்கு வியாபாரம் செய்யும் பொழுது தவறான உணவுகளை மக்களுக்கு கொடுத்துவிடக் கூடாது. அதுக்குத்தான் ஆட்டுக்கொட்டு. அந்த ஆட்டுக்கொட்டு சட்டம் கூட கிராமங்கள் கிடையாது, சிற்றூர்கள் கிடையாது, பேரூராட்சிகள் கிடையாது. மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் தான் ஆடு வெட்டுவதற்கு கூடம் இருக்குமே தவிர அதற்கு கீழ்நிலையில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளிலே கூடங்கள் கிடையாது. அப்ப ஆட்டு தொட்டி இருந்தா தான் இருக்கணுங்கிறிய. கிராமங்களில் உள்ள கசாப்புக்காரக்கான எந்த தொண்டா இருக்கிறான்? கசாப்பு கடைகள் தான் இருக்கிறான், ரோட்டை கொண்டு தான் இருக்கிறான். அவ்வளவையும் தடுத்து விட்டு இங்க வியாபாரத்துக்கு இருக்கிறான். நாங்க சாப்பிட வியாபாரத்துக்காக புரட்சி வெடிக்கும். இன்னொரு சுதந்திரத்தை ஏற்படுத்தும். எல்லா மாநிலங்களும் அப்ப கசப்புக்குள்ள எல்லாம் விஷம். எதிரியுடைய எந்த வார்த்தை கேட்கல. இதை கவனத்தில் வைக்கணும். அடுத்தபடி சொல்றாங்க காரணம் ஒட்டகம் உணவுப் பொருள் பட்டியலிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் உணவு மிருகங்கள்ல இதையெல்லாம் சாப்பிடலாம் என்று உணவு பட்டியல் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த உணவு பட்டியலில் ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, பன்றி கூட இருக்கிறது. திருச்சொல்லி சாப்பிடுறாங்க இல்லையா, அது கூட இருக்கிறது. அந்த உணவு பட்டியலில் எது இல்ல? ஒட்டகம் இருக்குதா? இல்ல. அப்போ ஒட்டகம் உணவு பட்டியலில் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒட்டகம் இருக்கலாம்? இதுவும் ஒரு கூமுட்டை என்பதற்காக. ஏன்? உணவு பட்டியலில் உள்ள விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு ஆகும். அது எதுக்குள்ளது? நீ பாட்டுக்கு நாய் கசாப்பு கடை வைக்கல. ஏன்? உணவு பட்டியல் எல்லாம் என்ன விற்கிறேன்னு கேட்டுறாங்க. கழுதை கசாப்பு கடைன்னு வைக்க இயலாது. ஏன்? கழுதை உணவு பட்டியல் இல்லைம்பாங்க.
இதெல்லாம் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது எந்த உணவுகளை சாப்பிடலாம் என்பதற்கு மத நம்பிக்கைகளை பார்த்து மக்கள் பழக்கத்தை பார்த்து அந்த கேடு செய்யுமா செய்யாது என்பதை பார்த்து ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் என்ன இல்லை, ஒட்டகம் இல்லதான். ஏன் இல்ல? தமிழ்நாட்டில் ஒட்டகம் இல்லாதனால இல்லை, இருக்கிறதால போடுமா? தமிழ்நாடு ராஜஸ்தான்ல உணவு பட்டியல் இருக்குதுல்ல, வேற வேற மாநிலத்தில் இருக்கிற ஒட்டகம் இருக்கிற ஏரியாவில் ஒட்டகத்தை குறிப்பிடுவான். ஒட்டகம் கங்காரு குறிப்பிடுவாங்க, ஏன் இல்ல? அப்ப ஒட்டகம் இங்க இல்லாததுனால குறிப்பிடல. குறிப்பிடாட்டி என்ன அர்த்தம் அதுக்கு? நீ ஒட்டகத்தை வைத்து கசாப்பு கடை வைக்காதுன்னு அர்த்தம். வியாபாரிகள் அது ஒட்டகத்தை வந்து உணவுப் பொருள் இல்லைன்னு அர்த்தம். அதை வியாபாரம் செய்ய அனுமதி இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு அதுவும் தடுக்கணும். தமிழ்நாட்டில் எந்தெந்த பிராணிகளை அறுத்து விற்கலாம்னு சட்டம் இருக்கிறதோ அது ஒட்டகம் வரல, நீ கசாப்பு கடைகளை வைத்துக் கொண்டு கறி கடைகளை வைத்துக் கொண்டு ஒட்டகம் விற்கிறீங்க என்று கேஸ் போடுறோம். அது தடுக்கணும். ஏன் பட்டியல் இல்லை? அப்ப நாட்டு சட்டப்படி தவறு எல்லாம் ஒத்துக்கொள்வோம். இது என்ன மேற்று? வியாபாரமா? ஒட்டகத்தை வியாபாரம் பண்ண போறோமா? ஆட்கத்தை வியாபாரம் பண்ண போறோமா? மாற்றத்தை வியாபாரம் பண்ண போறோமா? நாங்க சாப்பிடுவோம், மற்றவங்க கொடுப்போம். ரெண்டே மேற்றுவோம். இலவசமா கொடுப்போம். அதன் தோலை கூட விற்க மாட்டோம், தர்மமாக கொடுப்போம். ஒட்டகம் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்தால் அதன் தோலை கூட விற்று காசாக கூடாது, தர்மத்தை கொடுத்து விட வேண்டும். கூலியா கூட கொடுக்க கூடாது. அறுக்கிறவனுக்கு கூலியாக கூட அந்த ஆட்டுத்தோலை கொடுக்க கூடாது. கூலி கை காசை கொடுக்கணும், தோலை தர்மம் செய்யணும். அதுல எந்த ஒன்றையும் வியாபாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அறுக்கிறவனுக்கு கூலியாக கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா நீ எப்படி வியாபாரத்திற்கு வரணும்? வியாபாரம் செய்வதற்கு இன்னொரு பிராணிகளை தான் அறுத்து வியாபாரம் செய்யலாம், மானிசமாக வியாபாரம் செய்யலாம் சட்டம் இருந்தால் அதை கூட நீங்க பொறுத்தலாம். அவன் சாப்பிடுறது. அப்ப எல்லா நரிப்பொருளும் ஏன் எலிங்கிறாங்க? எலி எது இல்லை, உணவு பட்டியல கொண்டு எலி இருக்காங்க. உன்னுடைய உணவு பட்டியல் எலி இல்லை. இல்ல எலிய சாப்பிடுற குறவர்கள் என்ன பண்ண? நீ குற்றவாளிகளா? பூனையை சாப்பிடுற சுட்டு அவன் குற்றவாளியா? காகம் வந்து உணவு பட்டியல் இருக்காங்க காக்கா இல்ல. அப்ப அந்த காகத்தை சாப்பிடறானா இல்லையா சுட்டு? அவனுக்கு என்ன சட்டம் போடுவ? அவன் சாப்பிடுறான், அதுக்கு என்ன சட்டம் அப்படிங்கிற? அது அவனும் வியாபாரம் பண்ணுவான். காகத்தை சுட்டு அது பிரியாணி, காகம் பிரியாணி கிடைக்கும் அப்படி சொல்லப்படலாம். அவன் வீட்டுல காகத்தை சுட்டு திட்டானா இவன் கேட்க முடியும்? எந்த சட்டமும் கேட்க முடியாது, எந்த சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது, எந்த அரசாங்கம் கேள்வி கேட்க முடியாது. அவனுடைய உணவை அவன் தீர்மானித்து அவன் சாப்பிடுவான். பிசினஸ் பண்ணி அடுத்தவனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அரசாங்கம் தலையிடும். நீ அடுத்தவனுக்கு கொடுப்பது இதைத்தான் கொடுக்க வேண்டும், இன்னும் கொடுக்க கூடாது என்று சட்டம் போடுவான். அப்ப சட்டம் இருக்கிறது உணவுப் பொருள் தான் அவன் இல்ல. என்ன அர்த்தம்? ஒரு சட்டத்தில் இல்ல அர்த்தத்தை கூட வாங்க மாட்டீங்களா? அப்ப அர்த்தம் எல்லாம் என்னடா சட்டம் பற்றி வந்தீங்க? இவெல்லாம் சுப்ரீம் ஹைகோர்ட் நீதிபதி இவ்வளவு பேசுறாங்க. ஒரு நாள் முழுவதும் வழக்கறிஞர்கள் ஹைகோர்ட்டை முற்றுகைத்தான். ஒரு நாள் உங்க அரசாங்கம் எங்க போச்சுன்னா எங்களை முற்றுகை விடுவியா? வேற எவனையாவது விடுவியா? முற்றுகை விடுவியா? ஹைகோர்ட் முற்றுகை சொன்னா 7 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டி விடுவார். ஹைகோர்ட் முற்றுகை நீங்க அறிவித்தீர்களே ஆனால் நம்ம எங்க நிப்பாட்டுவோம்? 7 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டி பிடிச்சு கொண்டு மண்டபத்தில் வச்சுட்டு அதை வழங்கப்பட்டு அனுப்பி இல்லையா? அப்புறம் வழக்கறிஞர்கள் மாத்திரம் வந்து எப்படி ஹைகோர்ட் முற்றுகை வைத்தார்கள்? யாரும் போக முடியாது, வர முடியாது, எப்படி முற்றுகை வைத்தார்கள்? எப்படி ரோட்டை ஸ்தம்பிக்க வைத்தார்கள்? 12 மணி நேரம் எந்த வாகனம் செல்ல முடியவில்லை. இதே நீதிபதி இருக்கிற நீதிமன்றத்தில் தான் இந்த ஹைகோர்ட் நீதிபதி இருக்கிறான அவன் உட்கார்ந்து இருக்கிற கோர்ட் தான் நடக்கிறது. அதுக்கு என்ன உத்தரவு போட்ட முடிச்சு விட முடியும் சொல்லியா? அவர் நீதிமன்றத்தை முற்றுகை எழுதுகிறார்கள், மக்களுக்கு தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? நீ சட்டம் பேசுறியா? ஒரு கட்டுப்படுத்த போலீஸ் கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப போலீஸ் உத்தரவு போடல, அப்ப போடுற உத்தரவு போலீஸ் என்ன பண்ண? எப்படிப்பட்ட கேட்டா போலீஸ் நாட்டில் மாநிலத்தில் போலீஸ் இருக்குது. போலீஸ்காரர் எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிறாங்க. நீதிமன்றத்தை அவங்க தான் பாதுகாப்பாங்க. இந்த கூட்டத்தை என்ன பண்ணாங்க கேட்டா மத்திய போலீஸ் வேணும். கோர்ட்டை பாதுகாப்பதற்கு மத்திய போலீஸ் இல்ல, மத்திய போலீஸ் கொண்டு வராம ஒட்டவத்தை பிடிக்க இந்த உள்ள போலீஸ் உத்தரவு கோர்ட்டுக்கு தமிழ்நாட்டு போலீஸ் வரக்கூடாது. அதனாலதான் போலீஸ்கார் பார்த்துட்டு நல்லா வைக்கிறீங்க. போலீஸை பார்த்துட்டா இவ்வளவு நடந்த பிறகு கோர்ட்டு போலீஸ் தண்ணி நாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கிட்டோம், அவங்க தான் இதை பாதுகாப்பார்கள் தீர்ப்பளிச்ச முட்டாளி வந்தான்.
இப்படி தீர்ப்பளித்து விட்டு ஒரு நாள் பூரா கோட்டை ஸ்தம்பிக்க செய்யறாங்க. அப்படி போட்ட உத்தரவு என்ன? பிடித்து உள்ள தம்பி சொன்னியா? அரசாங்க வேடிக்கை பார்க்கலான்னு கேட்டியா? அப்ப எல்லைகளை சட்டம் ஒழுங்கு இஷ்டத்துக்கு செய்யறாங்க. என்ன விஷயம்? அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். நீதிபதிகள் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நீதிபதி இது கூட நான் விற்க மாட்டேன், நீ என்ன வேலை பண்ணா நீ போட்டுக்க, உனக்கு இனிமேல் எந்த ப்ரொமோஷன் கிடைக்காத வகைக்கு நீ என்னென்ன தீர்ப்பெல்லாம் எப்படி வழங்கியிருக்கிற என்பதை நாங்கள் உலக இஷ்யூவா ஆக்குவோம். உன்னுடைய பதவி வரைக்கும் நாங்கள் வேட்டு வைப்போம். நீ நீதிபதி பதவிக்கு தகுதியில் நாங்கள் இருப்போம். நீ என்ன பண்ண சொல்லிருக்கியா? நாங்கள் உனக்குகளாக மக்கள் கருத்தை உருவாக்குவோம். ஊழியத்திலிருந்து வர முடியாத அளவுக்கு உங்கள் ரிமார்க் எல்லாம் சொல்லுவோம். நீ ஒரு விஷயத்திலும் சட்டப்படி நடக்கிறது கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனால் தீபாவளி பட்டாசு வழங்க போடுறாங்க, அது தடுத்தியா? 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்க கூடாது சட்டம் இருக்கு, அது தடுத்தியா? அந்த மாதிரி வழக்குகள் வரும்போதெல்லாம் டிஸ்மிஸ் பண்றோம், தேவையற்ற வழக்குலாம் தள்ளுபடி பண்ணலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு மதத்தின் பெயரால் நடக்கிற விஷயங்களை பாரபட்சமாக்குறாங்க. இது முஸ்லீம் சம்பந்தப்பட்டதா வேற சம்பந்தப்பட்டதா? முஸ்லீம் சம்பந்தப்பட்டவங்கள சட்டம் முடிக்கிறாங்க, விரும்பின மாதிரி தீர்ப்பளிக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசுறவங்க சட்டத்தில் மறைச்சாருக்கு உண்மை இருக்கிறது, எல்லா மக்களும் உண்மை இருக்கிறது, மத வழிபாட்டை தடுப்பது என்று சட்டம் பேசுகிறார்கள். அப்ப நீதிமன்றத்தான் நாங்க நம்புறோம்னு பார்த்தா நீதியை காவியாக எங்கட போறது? நீதிமன்றத்திலே இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இருக்கிறோம். ஆனால் இறுதியாக எங்க போவோம்? போலீஸ் அநியாயம் பண்ணுவான், அதிகாரி அநியாயம் பண்ணுவான், பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு அநியாயம் பண்ணுவாங்க. நாங்க எங்க போய் நியாயம் கேட்போம்? இறுதியா இருக்கிற ஒரு இடம் நீதிமன்றம். அங்க வர்றதுக்கு பயங்காட்டிய நீதிமன்றம் வந்துடாத, தீர்ப்பு உணர்ந்ததான் இருக்கும். பாபர் மசூதி பாக்கலையா? பாபர் மசூதி என்ன பண்ணா? 3 பங்கு சொன்ன இல்லையா? நம்ம இடம் ஆக்கிரமிச்சது ரெக்கார்டு இருக்கிறது. இவ்வளவு இருக்கும் கூட 3 பங்காக வைத்து 1 பங்கை பாபர் மசூதி கமிட்டிக்கு, 2 பங்கு இடிச்சவனுக்கு, இழந்தவனுக்கு 1 பங்கு, இடிச்சவனுக்கு 2 பங்கு தீர்ப்பளிச்சாங்க நீதிபதிகள். அப்ப நீதிபதிகள் மக்கள் நம்பிக்கை பொதுவாக இருந்து வருகிறார்கள். உங்களுக்கு கொடுக்கல் வாங்க பிரச்சனை இருந்தா எவனா நீதிமன்றத்துக்கு போய் விரும்புறானா? விரும்புறீங்க போன அம்புத்தாங்க 65-70 வருஷம் ஆகிடுவாங்க, செத்து குடும்பம் தண்ணி விடுறாங்க. ஒரு ஆள் 2 வருஷம் இறந்து போயிட்டான், அதை விசா தீர்ப்பளிக்கிறாங்க, இவனுக்கு 3 ஆண்டு தண்டனை. ஆளு செத்து 2 வருஷம் ஆச்சு. அதுல விவாகரத்து வழக்கு போட்டா 70 வருஷத்துக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல தான், வேற நாட்டுல இல்ல. விவாகரத்து வழக்கு கேட்ட கும்பல வழக்கு போட்டா அவளும் மறந்து போயிட்டா. 70 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு விவாகரத்து கொடுக்குறேன்? புருஷனே இல்லை, புருஷன் என்ன பண்ண? அதுக்கு முந்தைய புருஷன் எடுத்து போன பிறகு விவாகரத்து கொடுக்குறேன். நீங்க தீர்ப்பு ஹோமோ செக்ஸ் பண்றாரா இல்லையா? அதுக்கு கோர்ட்டுக்கு போனா என் பண்ண என்னங்கிறான் நீதிபதி. கேட்டா செஞ்சா என்ன? அதோடு நிக்கிற அதை செய்வதற்கு ஏற்றவாறு சட்டத்தை திருத்துங்க. நீ சட்டப்படி தீர்ப்பளிக்கணுமா? சட்டத்தை திருத்த தீர்ப்பளிக்கணுமா? இந்த குஷ்புங்கிற ஒரு பொம்பளை ஒரு பேச்சு பேசி யார் எப்படி போய்க்கலாம், எந்த பொம்பளை எந்த அமைதி போவாங்க அளவுக்கு சொன்ன உடனே அது இஷ்யூ ஆகுது. கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன, இங்கே வழக்கு போட்டாங்க பல கோர்ட்டுகள்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அதில் கட்டணும் எந்த பொம்பளை பொம்பளை யாரு யாருக்கெல்லாம் போவாங்க. இந்த கருத்து சரியா தவறா? சாதாரண ஒருத்தரும் தெரியும் தவறுங்கிறது. இந்த கருத்தை அந்த பொம்பளை சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு வழக்கு போட்டுக்கிறாங்க. கெட்ட கருத்து, சமூகத்தில் நல்ல கருத்தும் நல்ல கருத்தும் ஒழுக்கத்தை பாதிக்கும் என்று வழக்கு போட்டால் அந்த அம்மாவோட 50 தள்ளுபடி பண்ணுங்க, கருத்து சுதந்திரம். அப்ப அது கருத்து சுதந்திரம்னா இது கருத்து சுதந்திரம். நீ கிரிக்கெட் விமர்சிக்கிற எங்க கருத்து சுதந்திரம், உன் தீர்ப்பு தப்புன்னு சொல்ற எங்க கருத்து சுதந்திரம், எங்க தலையிட முடியாது. இப்ப என்னது? அரசாங்கத்தை ஏறி விட்டு குடி விட்டாங்க, குடி விட்டாங்க, அறுக்க விடாத. அறுத்தேன்னு சொன்னா உன்னை சீர்திருக்கணும். அறுத்தேன்னு சொன்னா அந்த பகுதியில் உள்ள இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு. இப்படி எதுக்காவது சொன்னியா? அட எவ்வளவு நாட்கள் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கிற தண்ணீர் கொடுக்க சொல்லி இங்க காஞ்சி பயிர்கள் அந்த காவிரி நமக்கு உரிமை இருக்கிறது. தண்ணியை பொறுத்தவரைக்கும் எப்படி உரிமை? அந்த தண்ணீர் வடிகாலாக எதுவரைக்கும் இருக்கிறதோ அவ்வளவு பேருக்கு உரிமை இருக்கிறது. காவிரியை திறந்து விட்டா உங்களுக்கு வெள்ளம் வந்தா திறந்து விடுவேன். இங்க எங்க கடல்ல வந்தா கலக்குது, எங்க கடல்ல கலக்க அனுமதிக்கிறேன்னு சொன்னா நீ மூழ்கி போயிடுவ. அப்ப அந்த காவிரி தண்ணீர் எந்த தண்ணீரா இருந்தாலும் சரி
அது எங்க போய் முடிய வடிகாலாக பயன்படுகிறதோ அதுவரை வாழ்கிற மக்களுக்கு உரிமை. இதுதான் சர்வதேச நீதி. சர்வதேசத்தில் தண்ணீருக்கான நீதி என்ன? இதுதான். அதனால்தான் 2 நாடுகளுக்கு மத்தியில் கூட தண்ணீரை பகிர்ந்துக்கிறாங்க. பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு மத்தியில தண்ணி சப்ளை நடக்க முடியுது. நீ கொடுக்கலன்னு சொன்னா அவன் அணையை கட்டி மறுத்த இந்தியா முடிஞ்சு. இந்தியா தண்ணி பங்களாதேஷ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ராட்சச அணை கட்டி விட்டான்னு வைக்க, அப்ப தண்ணி வராது, உனக்கு கடலும் கிடையாது, உள்ள முடிஞ்சு செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வரும் பயந்துகிட்டு தான் தண்ணீரை விநியோகம் பண்றான் பல நாடுகளுக்கு மத்தியில. எகிப்துக்கு இஸ்ரேலுக்குமே இருக்கிறது சண்டை. எகிப்து தண்ணீர் வந்து இஸ்ரேலுக்கு போகுது. ஏன் தடுக்க முடியாது? அப்ப தண்ணீரை தடுக்க முடியாது. இது போக பல வருடங்களாக நம்ம இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக தண்ணீர் பாக்கியம் இருக்கிறது. இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதை தீர்ப்பளிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற இழுவை, காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கிற இழுவை, நாட்டில் பிரதமரை கேட்டா அதுல நாம் தலையிட முடியாது. காவிரி பிரச்சனை நான் தலையிட முடியாது. வேற யார் தலையிடுவா? பிரதமர் தலையிட எவன தலையிடுறது? யாருக்கு? புஷ் தலைவர், ஒபாமா தலையிடுவாங்க. அப்படியே சொல்லு, நாங்க தலையிட முடியாது. ஒபாமா வந்து தீர்த்து வைங்க. மாநில தலைவர் வெட்கமா இல்லையா? ஒரு மாநிலம் காஞ்சி வறண்டு கொண்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் காய் விவசாயி தற்கொலை பண்ற நிலைக்கு போய் கொண்டிருக்கிறான். ஒரு நாட்டின் பிரதமர் சொல்றான் என்னது? நாங்க தலையிட மாட்டோம். எதுப்ப தலையிட மாட்டேங்கிறான்? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு அவனுக்கு கூட வழக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொல்றது நான் தலையிட மாட்டேங்கிறேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை உறுதி செய்வது வேலையா? தலையிட மாட்டேங்கிற வேலையா? அப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாட்டின் பிரதமர் மறுக்கிறேன்னு சொன்னா எதிராக சொல்ற. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் மகாராஷ்டிராவில் விழா நடத்துவாங்க, உரியடி விழாக்கள் பேர். உரியடி விழா என்ன அர்த்தம்? ஒரு 20 பேர் நிற்பாங்க, அவனுக்கு மேல 19 பேர் நிற்பான், அவனுக்கு மேல ஒரு 12 பேர் நிற்பாங்க. 3 மார்க் போயிட்டு கடைசியா ஒத்துமையிட்டு அதை அடிச்சு உடைக்கிறது. உயரமான இடத்துல ஒரு பொருளை கட்டி வைத்துவிட்டு மனித ஏணி மாதிரி உண்டாக்கி அதை வந்து உடைக்கிறது பேர் உரியடி திருவிழா. இதுல வந்து இப்ப 20 பேர் நின்றான்னு சொன்னா என்னாச்சு? 100 அடிக்கு மேல ஓடுது. 100 அடி உயரத்தில் ஒரு மனுஷன் நின்றான்னு சொன்னா ஒத்த சிரிப்பானான்னு வைங்க. 100 அடியில விழுந்தான்னு சொன்னா 4 பேர் காலியாயிடும். அப்படி காலியாகி போயிட்டான். இந்த வழக்கு வந்த போது சுப்ரீம் கோர்ட் சொல்றது அதை வந்து அனுமதிக்க கூடாது. 3 பேர் 4 பேர் 20 அடி அளவு தான் இருக்கணும், அதுக்கு மேல உயரமாக அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்ப மகாராஷ்டிராவில் ஆட்சியில் பங்குல இருக்கக்கூடிய சிவசேனா சொல்லுது மத தலைவர், இது எங்க மதத்துக்காக செய்யணும், மத நம்பிக்கையும் செய்யறோம், கோயில் திருவிழாவில் செய்கிறோம், இதை நாங்க சுப்ரீம் கோர்ட்டை கட்டுப்பட மாட்டோம் டிக்ளேர் பண்றோம். ஓபனா எழுதுறோம், இது நடத்தலாம். நடத்தும் போது என்ன செய்யணும்? நம்ம ஒட்டகத்தை கத்துறாங்கல்ல, அவன் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கல்ல. கர்நாடகத்துல தண்ணீர் பாதிச்சதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாங்க, முஸ்லீம் ஒட்டகத்துக்கு விடாதுன்னு 4 பேர் கத்துறாங்க. இங்க இப்படி கத்துறீங்களா? பாஜக ஆட்சியில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்த பிறகு அங்க என்ன நடந்துச்சு? உரிய விழா நடக்குது. சுப்ரீம் கோர்ட் தடை, போலீஸ் பாதுகாப்போட 20 அடி உயரம் 100 அடி உயரத்திற்கு அந்த உரிய விழாவை நடத்தி பேப்பர்ல வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து மயிலுக்கு சமம்ங்கிறாங்க. அதனால அடுத்தது உன் தீர்ப்பை மசரா கூட இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு நீ என்ன செஞ்ச? காவல்துறைக்கு உத்தரவு போட்டியா? அதை நடவடிக்கை எடுத்தியா? பேருக்கு ஒரு வழக்கு, அது 103 தான் அப்புறம் விஷயம். அப்ப என்ன ஆள் பார்த்து நீதி? சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பளித்தாலும் சரி, அதெல்லாம் உங்களை தான் பயங்காட்ட வருமே தவிர மற்றவங்க கையை கூட வைக்க இயலாது, நெருங்க கூட இயலாது. உன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 10 எரி கர்நாடகா நீதிமன்ற தீர்ப்பளிக்கிறது திறந்து விடுன்னு சொன்னா எப்படி திறக்கலாம்னு கொந்தளிக்கிறாங்க. யார் நீதிமன்ற வேலை செய்யலையா? சீதாராமையா சொந்தமாக திறந்து விட்டாரு. நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் தான் திறந்து விட்டாரு. அதை பிரச்சனையை ஆக்கினார். அவன் யாரு? அவன் பிரச்சனையை ஆக்கிறாங்க. நாங்க ஒட்டகத்தை ஆக்கக்கூடாது. ஒட்டகம் நல்லா சாப்பிட்டா இருக்கிறோம். இன்னைக்கு ஒட்டகம் நாளைக்கு மாடு ஆடு கோழி அதுக்காக பயப்படுவோம். இங்க ஒட்டகம் எப்படியா சாப்பிட்டு இது ஒட்டாமை ஆழம் பார்க்கறது தீர்ப்பு இது. இது சும்மா இருந்தாங்கன்னா அடுத்த மாட்டு இருக்காங்க, அதுக்கு அடுத்த வருஷம் மாட்டு அடுத்த ஆட்டு கம்மி பண்ணி அப்புறம் ஆட்டு ரத்தம் அதிகமா இருக்கு, கோழி நாங்க கோழி குருமானி குருமானி இப்படிலாம் சொல்லுவாங்க என்பதற்காகத்தான் இவங்க விசுவாசம் வரும். இப்ப நம்ம தெளிவாக சொல்கிறோம், இந்த நீதிமன்ற தீர்ப்பை நம்ம மதிக்க தேவை கிடையாது. சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்பு. இவர்கள் என்ன கெடுபடி பண்ணாலும் பிடிச்ச ஒட்டகத்தை கொண்டு ஆந்தவன் விட்டாலும் சரி,
அறுக்கத்தான் போகிறான். சிபிஐயால கண்டுபிடிக்க முடியாது, போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ என்ன நடந்து கேட்டா அதுக்கு சந்திக்க தயாரா இருக்கணும். நாங்க கட்டுப்பட மாட்டேங்க. சட்டப்படி முதல் கட்டுப்படணும். இஸ்லாமிய மார்க்க விஷயத்தில் தலையிடுற மதச்சார்பற்ற நாடுங்கிற ஒவ்வொரு மதத்தவர்களும் அரசியல் சாசனம் சட்டத்தோட எது பெருசு, சாசனம் பெருசு. அரசியல் சாசனத்தில் எழுதின விஷயத்தை மீறும் வகையில் ஒரு சட்டம் இருக்குங்க. ஆனால் சட்டத்தை விதிக்கணுமே தவிர அரசியல் சாசனத்தை விதிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மதப்படி நடப்பதற்கு உரிமை இருக்குது என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், சீக்கிய மதத்தில் கத்தி வைத்துக் கொள்வார்கள். அவங்க மத சட்டம் அது. திருமான்னு சொல்லக்கூடிய குருவால் சின்ன வாழ் வைத்திருப்பார்கள். இதை வைக்க அனுமதி கிடையாது யாருக்கும். கத்தி வைத்துக் கொண்டால் கேஸ் போட்டுமா. சீக்கியர்கள் அந்த கத்தி வைத்துக் கொண்டு போனால் கேஸ் கிடையாது. ஏன் கிடையாது? அது தொப்பி மாதிரி தலப்பா மாதிரி மத நம்பிக்கை. இந்துக்கள் பொட்டு வைக்கிற மாதிரி, நாமம் போடுற மாதிரி, அது கிறிஸ்தவர்கள் சிலுவை போடுற மாதிரி அவனுடைய அடையாளம் எது? சின்ன கத்தி வச்சுக்கிறது. அப்ப அவன் மட்டும் கத்தி வச்சுக்கிறான், மத்தவன் கத்தி வச்சுக்கிறான். சட்டம் இருக்கு, வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவனை கேட்க முடியுமா அவனால? அப்ப அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமை இருக்கும் போது எந்த சட்டம் போட்டு தடுக்க முடியாது. அப்ப இந்த தீர்ப்பு கொடூரமான தீர்ப்பு, தப்பான தீர்ப்பு, எங்கள் மார்க்கத்தில் விளையாடக்கூடிய தீர்ப்பு, இந்திய அரசு சார்பு எதிரான தீர்ப்பு என்பதால் இதை நிராகரிக்க அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். ஆட்கள் மிரட்டலாம் பயப்படக்கூடாது. துணிந்து எதிர்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் சரி நம்ம நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்கள் ஒன்றகத்தை அனைத்து இந்திய அரசு தான் போகிறார்கள் என்று தெரிவித்து நிறைவு செய்து மாற்றுகிறார்கள்.